ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. 3 நாட்களாக காத்து கொண்டிருக்கிறார் அவர். பெரியவாளிடம் தனிமையில் ஏதோ சொல்ல வேண்டும். பெரியவாள் மௌனம். 4ஆம் நாள் மௌனத்தை விட்டுவிட்டு பேசத் தொடங்கினார்கள் பெரியவாள். அதற்காகவே காத்து கொண்டிருந்தவர் ஓடோடி அருகில் வந்தார். அதுக்காகத்தானே 3 நாளாக காத்துருக்கியோ பெரியவா? பக்தருக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. அது என்ன, எவ்வளவு கணக்காக 3 நாள் 2-3 நாள் என்று சொல்லியிருக்கப்படாதோ? குடும்ப விஷயம் ரகசியமாக பேசணும் பக்தர். என்னிடம் ரகசியமெல்லாம் வேண்டாம், இறைந்தே பேசு. மற்றவாளுக்கு தெரிஞ்சதால ஒன்றும் குடிமொழி போயிடாது பெரியவா. பக்தரின் முன்னோர்கள் செழிப்புடன் செல்வாக்குடனும் இருந்த காலம் ஒன்றுண்டு. ஆனால் எப்படியோ தாங்க முடியாத கஷ்டம், பொருள் நெருக்கடி வந்துவிட்டது. தாத்தா காலத்தில் கடன் சுமையாக தாங்க முடியாமல் போகவே விளைநிலம் ஏலத்துக்கு போயிற்று. அப்படியும் கடன் கொடுத்தவர்களுக்கு முழு தொகையும் செலுத்த முடியவில்லை. வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காததால் பாவம் வந்து சேர்ந்து மனக்கஷ்டம் இரவு பகலாய் துன்புறுத்துகிறது. என்னிடமும் பணமில்லை. குடும்பத்தை நடத்தவே பெரும்பாடாக இருக்கிறது. தாத்தா காலத்து கடன்களையெல்லாம் அடைத்துவிட்டால்தான் நிம்மதியும் சௌகரியமும் உண்டாகும் போலிருக்கிறது. பெரியவா சொன்னார்கள், கோடை காலத்திலே பல க்ஷேத்திரங்களில் உற்சவம் நடக்கும். ரொம்ப ஜனங்கள் வருவா. எல்லோருக்கும் ரொம்ப தாகம் இருக்கும். நீ தண்ணீர் பந்தல் போடு. பக்தர்களுக்கெல்லாம் சிவசிவ ராம ராமா என்று சொல்லிக்கொண்டே கடனை திருப்பி கொடுக்க முடியலே, தண்ணீர் கொடுக்கிறேன் என்று சத்தமாக சொல்லிக்கொண்டே எல்லோருக்கும் தீர்த்தம் கொடு. உனக்கு நல்ல மனசு, கடன்பட்ட பாவம் போய்விடும். விழுந்து விழுந்து சேவித்தார் பக்தர். கடனாளியாக வந்தவர் பயனாளியாக திரும்பிச் சென்றார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.